Hello aspirants, welcome to Sparks Academy. So, 777 சீரீஸ்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 1 and 2 பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் டிஸ்கஷன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், a train 280 meters long is moving at a speed of 60 km/h. The time taken by the train to cross a platform. எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்கு கரெக்டா. ஸோ இந்த ட்ரெயின் ஒரு ஸ்பீடு இருக்கு, இதோடைய லென்த் எனக்கு ஆல்வேஸ் மீட்டர்ல இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்முடைய டிஸ்டன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெயின் ஸோ தன்னுடைய லென்த் பிளஸ் இந்த பிளாட்ஃபார்முடைய லென்த்தை கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ அப்போ 220 ஒரு 280 எவ்வளோ 500 மீட்டர் ஓகேங்களா, டிவைடட் பை எனக்கு ஸ்பீட் என்ன கொடுத்துருக்கான் 60, எனக்கு செகண்ட்ஸ்ல வேணும். அப்போ நான் மீட்டர் பர் செகண்டா மாத்திக்கிறேன். அப்போ கிலோமீட்டர் பர் ஹவரா நான் மீட்டர் பர் செகண்டா மாத்துறேன்னா 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ இந்த மீட்டர் கேன்சல், இந்த 0 கேன்சல், அதுக்கப்புறம் இந்த 5 பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 10 கரெக்டா. ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா 3. ஸோ அப்போ இங்கே மேலே போச்சு அப்படின்னா 30 seconds. கிளியர், ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஓகே, 2 trains 150 meter 100 meter in length ஓகேங்களா, 2 ட்ரெயின் இருக்கு. ஸோ ஆர் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஒன் அட் த ரேட் ஆஃப் 39 km/h, அதர் வந்து 21 km/h. ஸோ எனக்கு மீட் பண்ற டைம் கேட்குறான். ஸோ நல்லா கவனிங்க, எனக்கு 2 ட்ரெயின் இருக்கு ஓகேங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. கிளியர், ஓகே. ஸோ அப்போ நான் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பேன், ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 250 மீட்டர் டிவைட் பை ஸ்பீட்னு வரும்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் கரெக்டா. ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ண 30 40 50 60 ஓகேங்களா. ஸோ எனக்கு டைம் செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்கான். அப்போ 5/18 மீட்டர் பர் செகண்ட். கிளியர், 0 கேன்சல், இதை பண்ணீங்க அப்படின்னா 3. ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா 5. ஸோ அப்போ 15 seconds ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 2 trains, one from ஹவுரா டு பாட்னா ஓகேங்களா. ஒன்று ஹவுரா டு பாட்னா. ஸோ ஹவுரால இருந்து பாட்னா வருது ஓகேங்களா. ஸோ இது ஹவுரா, இது பாட்னா. ஸோ இங்க இருந்து அடுத்து பாட்னா டு ஹவுரா. ஸோ இன்னொரு ட்ரெயின். ஸோ இது ஒரு ஏன்னு வச்சுப்போம், இது ஒரு பின்னு வச்சுப்போம் ஓகேங்களா. ஸ்டார்ட் சைமல்டேனியஸ்லி ஆஃப்டர் தே மீட். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க ஓகே. ட்ரெயின்ஸ் ரீச் த டெஸ்டினேஷன் ஆஃப்டர். மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரீச் பண்ற டெஸ்டினேஷனோட டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 9 hours 16 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னா எப்படி சால்வ் பண்ணானா, எனக்கு ரேஷியோ ஸ்பீட் கேட்குறாங்க. கவனிங்க, ஸ்பீட் 1 டிவைட் பை ஸ்பீட் 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T2 டிவைட் பை T1. எனக்கு கொடுத்துருக்கிற அந்த டைமே உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ T2ன்றது 16. ஸோ ரூட் எடுத்தா 4, இங்கே 3, தட் இஸ் 4:3 தான் ஸ்பீட் ரேஷியோ ஓகேங்களா. ஓகே, அடுத்து 2 trains are running at 40 km/h and 20 km/h respectively in the same direction. ஸோ அப்போ எனக்கு 2 ட்ரெயின் இருக்கு. ஸோ இது T1 வச்சுப்போம். அகைன் இன்னொரு ட்ரெயின் இருக்கு, இது T2ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. சேம் டைரக்ஷன்ல போகுது. ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சேம் டைரக்ஷனுக்கு மைனஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஃபாஸ்டா போற ட்ரெயின் ஸ்லோவா போற ட்ரெயின்குள்ள இருக்கிற ஒரு மேனை கிராஸ் பண்ணிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுது அப்படின்னா நான் பிளாட்ஃபார்ம் லென்த் ஆட் பண்ணிப்பேன். இல்லை ஒரு ட்ரெயின் வந்து வேற ஏதாவது ஒரு பில்டிங்கை கிராஸ் பண்ணா பில்டிங் லென்த். இப்போ இதே ஒரு போல், ஒரு டெலிகிராஃப், இல்லை ஒரு மைல்ஸ், இல்லை ஒரு மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்குலாம் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ நம்ம ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ எனக்கு என்ன வேணும், எனக்கு ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் வேணும். ஸ்பீட் என்ன 40 20. ஸோ சேம் டைரக்ஷன் அப்போ நான் மைனஸ் பண்ணிப்பேன் 20 km/h. ஸோ அப்போ 5/18 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு ஓகேங்களா. ஸோ டைரக்டா என்ன பண்ணலாம் 5 seconds எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த செகண்ட்ஸ் கேன்சல். அண்ட் தென் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் 5 5 25 இன்ட்டு 2 500 டிவைட் பை 18 கரெக்டா. 25 இன்ட்டு 2 50 கரெக்டா போட்டிருக்கேனா. ஸோ நான் என்ன பண்ண போறேன், சேம் டைரக்ஷன் நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 20 km/h. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா
fast train passes a man sitting in the slower train in 5 seconds. So அப்போ 5 by 18 5. Okay. ஸோ செகண்ட் கேன்சல். ஸோ இதுதான் எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா டிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்போ நான் இங்கே கேன்சல் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது 9. ஸோ இது 250 அகெயின். அதுக்கப்புறம் நான் பண்ணும்போது 27.78. ஸோ ஆப்ஷன் இ. ஓகேங்களா? ஓகே. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ இது ஒரு ஏஎல்பியில் கேட்ட கொஷின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி டோட்டல் டைம் டேக்கன் பை போட் டு ட்ராவல் அப் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அப் ஸ்ட்ரீம், அடுத்து எனக்கு டவுன் ஸ்ட்ரீம். ஸோ ரெண்டும் சேர்த்த டைம். ஸோ அப்போ எனக்கு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் ஆச்சா? ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் என்ன? நல்லா கவனிங்க. இது என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பீட் ஆஃப் போட். இது என்ன? கரண்ட். ஸோ இப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா எனக்கு ஸ்பீட் என்னவா இருக்க போகுது? அதிகமாக இருக்க போகுது. கரெக்டாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 55. ஆமாம் தானே? அப் ஸ்ட்ரீம் அப்படின்ற போது எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்க போது டிஃப்ரென்ஸ் என்ன? 9. ஸோ அப்போ இதை நான் கேன்சல் பண்ணால் இது 9 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணால் நான் 55 டைம்ஸ், டோட்டலாக 64 hours. ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் பி. ஸோ இப்போ 6th சம் பார்த்தீங்க அப்படின்னா a diver rowing at the speed of 3 km/h in still water takes double the time going 50 km upstream compared to 50 km downstream. Suppose speed of the diver against the stream கேக்குறாங்க. ஓகேங்களா? that is upstream கேக்குறாங்க. upstream கேக்குறாங்க எனக்கு. ஓகேங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இது என்ன? மேனோடைய ஸ்பீடு. அப்போ எனக்கு ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் வச்சுக்கிறேன். கிளியரா? ஸோ அப்போ 50 கிலோமீட்டர் டிவைடட் பை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ் 3 மைனஸ் எக்ஸ் பண்ணிக்க போறேன் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ என்ன சொல்லியிருக்காங்க? 50 டிவைடட் பை 3 பிளஸ் எக்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணாலே போதும். ஸோ 50 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும்? 6 minus 2x is equal to 3 plus x இருந்திருக்கும். ஸோ அப்போ 3x is equal to 3 னா x என்ன? 1 km/h. இதுதான் என்னவா இருக்கும்? எனக்கு ஸ்ட்ரீமா இருந்திருக்கும். கிளியரா? ஸோ அப்போ அப் ஸ்ட்ரீம்னா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு மேன் என்ன? மைனஸ் இங்கே ஸ்ட்ரீம். தட் இஸ் 3 minus 1 is equal to 2 km/h. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த சமயம் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த டாபிக்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.